பின்தொடர்பவர்கள் போராது. ராமானுஜரை பின்தொடர்ந்தா தானே சீவைஷ்ணவனாக முடியும். அதுக்காக அவருக்கு கைங்கரியம் வேணுங்கிறது ஆசை. நேர அனந்தாழ்வான் இடத்துல வந்து நான் வேணா கொண்டு போய் கூட மண்ணை கொட்டிட்டு வரேனே, ஏன் இவ்வளவு போய் சிரமப்படுத்தினா, எனக்கே கொஞ்சம் கைங்கரியம் கிடைச்சிருக்கு, அதையும் நீ பிடுங்க பாக்குறியா, போயிட்டு வா அதெல்லாம் தரமாட்டேன்னு அனுப்பிச்சு விட்டுட்டார். இந்த பிள்ளைக்கு நப்பாசை போல கண்ணு கட்டிய தூரம் வரை இந்த மனைவி போற வரைக்கும் பார்த்துட்டு அங்க போய் அவளை பிடிச்சுட்டான். அவர் அப்படித்தான் சொல்லிட்டே இருப்பார். புருஷன் அவருக்கு இந்த கட்டம்லாம் தெரியாது. அதனால நான் சொல்றது கேளு, அவர் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நீ கூட தூக்கிட்டு வா, அப்புறம் கொண்டு போய் குளத்தங்கரையில கொட்டுறத நான் கொட்டிக்கிறேன் அப்படின்னு பிள்ளை பேசிட்டு அவளும் உடம்பு முடியாதனால குழந்தை கேட்கறாங்கிறதுக்காக ஒத்துனுட்டா. இப்ப திடீர்னு பார்த்தா மண்ணு கூட சீக்கிரம் போயிட்டு வருது. ஏற்கனவே மெதுவா போயிட்டு இருந்தது, இப்ப புள்ள கொண்டு போய் கொட்டுறானோ இல்லையோ. அனந்தாழ்வான் கேட்டார், பெண்ணே என்னமோ நடக்கிறது, எப்படி நீ சீக்கிரம் போயிட்டு வரே? கேட்ட உடனே அவள் சொன்ன உண்மையை சொல்லிட்டா. இந்த பிள்ளை ஒருத்தன் வந்து கேட்டான், அதனாலதான் நான் ஒத்துண்டேன். யார் அந்த பிள்ளை? நான் வரச்சே வாழ்ந்தான்னு சொல்லி அனுப்பிச்சேன், உன்னை எப்படி ஏமாத்திட்டான் போல் இருக்குன்னு கையில வச்சிருந்த கடப்பாறையோட துரத்தின்னு பிள்ளைய ஓடினார். அந்த பிள்ளை போக்கு காட்டி இங்கேயும் அங்கேயும் ஓட்டின்னு போய் திருவேங்கடமுடையான் ஆஸ்தானத்துக்கு முன்னாடி வந்துட்டு உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அப்பிரதட்சணமா ஒரு சுத்தித்து, கோவில பிரதட்சணமா கூட சுத்தாம இவர் அடிக்க வராரேங்கிற பயத்தில் அப்பிரதட்சணமா சுத்தித்து அனந்தாழ்வார் அதை அப்பிரதட்சணமா சுத்தின்னு போனார். அது போற சமயத்துக்கு இனிமே இந்த பிள்ளையை பிடிக்க முடியாதுன்னு ஓங்கி தன் கடப்பாறையை வீசி எறிந்தார். அது நேர போய் பிள்ளையினுடைய முகவாயில் இந்த பக்கம் பட்டு லேசா ரத்தம் துளிர்த்து சட்டென்று உள்ளுக்குள்ள போய் மகாத்வாரத்தில் நுழைந்து கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் விமான நிலையத்துக்கு கீழே நின்றது. திரும்பி பார்த்தா பிள்ளையை காணும். திருவேங்கடமுடையான் வந்து இத்தை செய்திருக்கிறார் போலுமென்னு இன்னைக்கும் அதற்காகத்தான் 2 அத்தாட்சி அந்த இடத்தில் உள்ளது. ஒன்று, திருவேங்கடமுடையானுடைய இந்த இடத்துல தினப்படியே பச்சைக்கல் பூரை சாத்திராடு இல்லையோ, அன்னைக்கு அந்த அர்ச்சகர்கள்லாம் பெருமாள் திருமேனியில் ரத்தம் வழியறதை பார்த்துட்டு பச்சைக்கல் பூரை எடுத்து அது நிற்கட்டும்ங்கிறதுக்காக அழுத்திய இடம். அதனால அத்தோட சேவை சாதிக்கிறார். மகாத்வாரத்துக்குள்ள நம்ம நுழையச்சேவே வலப்பக்கத்திலே கோபுரத்துக்கு கீழே கடப்பாறை இன்னைக்கு